எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருந்தோம். இன்றைக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தைலாபுரம் அந்த தோட்டத்தில் சந்தித்திருக்கிறார்கள். கூடுதலாக ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி இவர்களும் அடுத்தடுத்து போய் சந்தித்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்ததை கேன்சல் பண்ணியிருக்காரு ராமதாஸ். வியாழக்கிழமை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். வியாழக்கிழமை வந்தாலே அன்புமணிக்கு பதட்டம் வருகிறது. ஏன்னா ராமதாஸ் என்ன சொல்ல போகிறார் என்று அவரால் யூகிக்க முடியவில்லை. நேற்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அன்புமணி ராமதாஸை பார்த்துருக்காரு. என்ன பேசினார் என்னன்னு தெரியல. அப்பா மகன்கிட்ட முகம் கொடுத்து பேசலன்னு சில தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிடுகின்றன. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. குருமூர்த்தியும் வேறு சிலரும் பார்த்துருக்காங்க. நடக்குது, என்னமோ நடக்குது. ராமதாஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி நேரடியாக களத்தில் இறங்கியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக செய்த முயற்சிகளை இப்போ பிஜேபி நேரடியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே போய் முடியுன்றது தெரியல. பெரிய அளவில் ராமதாஸால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிஜேபியோட ஆதரவு அன்புமணிக்கு இருக்குன்னா ராமதாஸால் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட ரோல் இதில் உள்ளே வருதுனாலே அது அன்புமணிக்கு கொண்டாட்டம் தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது ஐ திங்க் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். காம்ப்ரமைஸுக்கான ஸ்கோப் இல்லாமல்லாம் இல்லை, இருக்குது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே இது உடஞ்செல்லாம் போச்சுன்னா ரெண்டு பேராலையுமே ஒன்றும் பெருசாக செயல்பட முடியாது. அதனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இது காம்ப்ரமைஸை நோக்கி தான் நகர்ந்தாகணும். இப்போதைக்கு அவர் ராமதாஸ் கை ஓங்கி இருக்குது. அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதிகாரம் என் கையில் தான் இருக்கணுன்றாரு. இது கொள்கை சார்ந்த பிரச்சனையாக நான் பார்க்கல. இது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆழமான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது. இதில் பிஜேபின்னு ராமதாஸ் சொன்னது கூட பழைய கதையை உருட்டுறாரு. இந்த குடும்ப பிரச்சனைகளை தான் இப்போ பிஜேபி பஞ்சாயத்து பண்ணுதா? அப்படி தான் சொல்லணும். அதாவது நான் சொல்கிறேன், கொள்கை பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பிஜேபியோட போகணுமா போக வேண்டாமான்றது பிரச்சனை கிடையாது. இப்போ கிடையாது. போன வருஷம் அந்த காரணமாக காமிச்சு வெளியில் போனாங்க. இன்றைய பிரச்சனை பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை விட்டால் ராமதாஸுக்கு வேறு கதி கிடையாது. கண்டிப்பாக ஒரு திமுக கூட்டணிக்கு போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப இருக்க வரைக்கும் அவர் போக முடியாது. இவர் போய் திரும்ப வெளியில் வந்தார்னா ஸ்டாலினுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். அதை செய்ய மாட்டார் ஸ்டாலின். 3 எலெக்ஷன் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அது 26 ரொம்ப குரூஷியல் எலெக்ஷன் திமுக. ராமதாஸுக்காகவோ அன்புமணிக்காகவோ அவங்க கண்டிப்பாக திரும்ப இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான். அது ராமதாஸுக்கும் நல்லா தெரியும். அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரிலாம் கிடையாது. இவ்வளோ பேசிட்டு போன வாரம் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்கன்னா அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அவர் மழுப்பினார். பிஜேபியோட போகிறது அவருக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவர் பிரச்சனை இன்னைக்கு அவர் இஷ்டப்படி நடக்காது. தான் இஷ்டப்படி கட்சி நடக்காதது, மகன் நடக்காதது, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுக்காதது. இதுதான் இதில் இருக்க சிக்கல். இது வேறு கொள்கை பிரச்சனையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. 2 பேரும் பிஜேபிக்கு ஆதரவானவங்க தான். குருமூர்த்தி போய் ராமதாஸை பார்க்குறாருன்னா அது வேற என்ன அர்த்தம் உங்களுக்கு? இது பிஜேபி எதிர்ப்பு ஆதரவு நிலை என்பதே கிடையாது. இது முழுக்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமாக சில ஆண்டுகளாகவே பொறையோடி போயிருக்கிற பிரச்சனை. பங்கீடுகள் பிரித்து கொள்வது, பல விஷயங்கள் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் இதோட சிக்கலுக்கு காரணம். அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ரீச் ஆச்சுன்னா சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். இது கொள்கை பிரச்சனை கிடையாது. இது முழுக்க தனிமனித ஆசாபாசங்கள், விருப்புகள், வெறுப்புகள், எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்டது. இப்போ பாமக உட்கட்சி பிரச்சனையில பாஜக விருந்தாளியாக தலையிடுகிறது. அழைத்த விருந்தாளியா, அழையா விருந்தாளியா? அழையா விருந்தாளி. அவங்க அழைக்கிறாங்களோ, அவங்க விரும்புறீங்களோ இல்லையோ அவங்க காலை வைப்பான். அதுதான் பிஜேபியோட அளவுகோல், பிஜேபியோட புத்தி. அது அவங்களுக்கு தேவையா? இது கண்டிப்பாக தேவை. நம்ம இது ஏற்கனவே போன வாரம் விரிவாக பேசிட்டோம். மறுபடியும் பேசணும், அதே பேச முடியாது. சந்தேகம் இருந்தால் பழைய வீடியோ நீங்களே போட்டு பாருங்கள். எப்படி சிவசேனா உடைச்சானுங்களோ, எப்படி சரத்பவார் கட்சியை உடைச்சாங்களோ, எப்படி முலாயம் சிங் கட்சியை உடைச்சாங்களோ, எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை உடைச்சாங்களோ, அந்த மாதிரி இன்றைக்கி பாமக உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க சொல்கிறது கேட்டு நடந்து தான் ஆகணும். இந்த சினாரியோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. குருமூர்த்தி அவர்களுடைய அதை தாங்க. குருமூர்த்தி கால் வச்ச இடம் விளங்குமாங்க? நான் கேட்குறேன். ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் நடுத்தரில் விட்டது யாருங்க? தர்ம யுத்தம் தொடங்க வச்சு ஒரு முதலமைச்சர் போய் தர்ணா பண்ண வச்சு யாராவது செய்வாங்களாங்க? அதை ஒரு முதலமைச்சர் தெருவில் உட்கார்றாரு. கடைசியில் என்ன ஆச்சு? அது தோத்து வெளியில் போனார். அவர் எந்திரிக்க முடியல, இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. எடப்பாடி கை தான் ஓங்குச்சு. இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார் ஓபிஎஸ். அவர் நிழலை தவிர அவர் பின்னால் யாரும் இல்லை. யார் காரணம்? குருமூர்த்தி தான் காரணம். குருமூர்த்தி சொல்லி இது வரைக்கும் ஏதாவது எங்கேயாவது சக்ஸஸ் ஆயிருக்கா? அப்போ குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிறாருன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அது பாமகவுக்கு வேறு வழி இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாமகவுக்கு அவங்க பிஜேபி எல்லாம் அவங்க எதிர்க்கிற லெவலில் இல்லவே இல்லை.
இதுக்கு மேலேயும் அவர் வழிபாடு சரிப்பட்டு வரலன்னா அமித்ஷா வருவார். வருவார்னா நேரடியா வரமாட்டாரு. அமித்ஷா காலை வைப்பார் உள்ள. இல்ல இப்ப பாமக கட்சி பிரச்சனைக்குள் இப்ப பாஜகவினுடைய கை போயிருக்குன்னா இது வந்து இணைத்து வைப்பதற்கான ஒரு முயற்சியா, பிரித்து வைப்பதற்கான இல்ல, இல்ல, முயற்சியா, இல்ல இல்ல. அங்க இருக்கிற அதிகாரத்தை இல்ல, கைப்பற்றுவதற்கான நல்ல கேள்வி. ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா கூட சில பேர் கேட்டாங்க, நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. ம். பாஜக பஞ்சாயத்து பண்ணுதுன்றீங்க. ஆனா அவங்க தான் உடைச்சாங்கன்னு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. சித்தாந்த ரீதியா போன வருஷம் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட போகணும்னு சொன்னப்ப அது பாஜகவுக்கு பிடிக்கல. அவங்க 11th ஹவர்ல அன்புமணியை ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க. பிரிச்சு எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ம். அதுல ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பிஜேபி பிடிக்காமலோ சித்தாந்த ரீதியாவோலாம் அவர் வேணான்னு சொல்லலை. வெற்றி வாய்ப்பு குறைவு இப்போ வேணான்னு சொல்லி தான் அவர் அதுக்கு எதிர்த்தார். அவர் சொன்னதை கேட்டிருந்தா 3 எம்பி கண்டிப்பாக பாமக வந்திருக்கும். இவங்க கேட்கல. அவர் ஷூடு பாலிட்டிஷியன் அவர். அதே மாதிரி வக்ஃபு பில்லில் நம்ம எதிர்த்து ஓட்டு போடணும்னு சொன்னார். அன்புமணி கேட்கல. தம்பிதுரை எதிர்த்து ஓட்டு போடுறாரு. அடுத்த நாளே ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வருது. அந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னப்ப கூட அன்புமணி கேட்கல. அன்புமணி கடந்த 15 ஆண்டுகளாக 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து 11 ஆண்டுகளாக குரூஷியல் இஷ்யூஸ் எல்லாத்துலேயும் பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். அப்பா சொல்கிறத கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் எம்பியாக இருப்பார். தருமபுரியில் 3 சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, சௌமியா ஜெயிச்சிருந்தாலும், அன்புமணி ஜெயிச்சிருந்தாலும் பிஜேபி பாமக எம்பிஸ் ஜெயிக்கிறவங்கள தான் மோடிக்கு பிடிக்கும். அது இன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதப்போ 3 எம்பின்றது அவங்களுக்கு லட்டு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம். அரசியல் பார்வை விசாலமானதாக இல்லாமல் குறுகிய பார்வையாக இருந்ததால் ராமதாஸ் சொன்னதை கேட்காம அன்புமணி நடந்து கொண்டதன் விளைவு இன்று அவர் அனுபவிக்கிறார். ஆனால் பிரச்சனையோட மூல வேறு என்ன? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 5 ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது அவர் செய்த செயல்பாடுகளுக்காக அவர் மீது பதியப்பட்ட சிபிஐ வழக்குகள் இன்னமும் அவரை துரத்தி கொண்டிருக்கின்றன. அதனால் மோடி கவர்மெண்ட் அங்கே இருக்க வரைக்கும் அவர் பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதுதான் யதார்த்தம். இதில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு போகிறது பிரச்சனை கிடையாது. ராமதாஸுக்கு அவர் எங்கேயும் போக மாட்டார். அங்கே தான் போகணும். வேறு ஆப்ஷன் இல்லை. இதை தாண்டி குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கடந்த 5-6 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய வேறு சில சிக்கல்கள், வேறு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஒரு தந்தையா, ஒரு குடும்ப மூத்தவரா தன்னால் நிறைவேற்ற முடியல. மகன் அவர் வச்சதான் சட்டன்றாரு, அவர் மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறுகிறார் என்ற அந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு பிரச்சனை. அதிகார மையங்களை கலைஞர் எப்படி கையாண்டார், எப்படி சமமாக நடத்தினார், எப்படி பேலன்ஸ் பண்ணார் என்பதை அன்புமணி உணர தவறுகிறார். கலைஞர் மாதிரி ராமதாஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்க பவர் சென்டர்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அன்புமணி மறுக்கிறார். தனக்கு தான் மேலாதிக்கம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் என்று நினைக்கிறார். பிரச்சனையோட மூலம் அதுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இதுக்கு மேலே வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது, அவசியமும் இல்லை. புரிய வேண்டியவர்களுக்கு புரியும், புரியலன்னா அது அவங்க தலையெழுத்து. ஆக்சுவலாக இது பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ தான். பிஜேபின்றது ஒரு போர்வை. ஆனால் பிஜேபி இதை ரசிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அன்புமணி கை ஓங்குவதை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா ஆன் இஷ்யூஸ் ராமதாஸ் ஒரு ஓல்டு ஸ்கூல் பாலிட்டிஷியன். இன்னமும் அவருக்கு அந்த பல்ஸ் தெரியுது. அவருக்கு சில நேரங்களில் நமக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பார். அது நமக்கு நல்லதில்லை. அதனால் இப்பயே நம்ம கட்சியை கட்டுப்படுத்திடணும், கைப்பற்றிடணும் அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளோதாங்க நடக்குது உள்ள, வேற ஒன்றும் கிடையாதுங்க. குருமூர்த்தி காலை வைக்கிறாருன்னா அது விளங்குமாங்க? யோசிச்சு பாருங்க. முடிஞ்சு போச்சு கதை அங்கே. சரியான உங்களுக்கு உதாரணம் வேணும்னா ஓபிஎஸ் பாருங்க. நடுத்தருவில் ஒரு முதலமைச்சரை சப்ளாங்கால் போட்டு உட்கார வச்சு அவர் பதவியே போச்சு 10 நாள்ல. இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல ஓபிஎஸ்ஸால். ஆனால் அது பிஜேபி சப்போர்ட் தான் அவங்களால. இன்னொரு விஷயம், அங்கதான் நல்ல பாயிண்ட் கேட்டீங்க. ஆனால் அந்த பிஜேபி கடைசி வரைக்கும் காப்பாற்றாது. ஓகே, ஓபிஎஸ்ஸால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோன்னா செங்கோட்டையனை உசுப்புனாங்க. செங்கோட்டையனு வேலைக்கு இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி கிட்டே சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி கிட்ட சேர்ந்த பிறகு அமித்ஷா சொன்ன பேச்சு என்ன? ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ்ஸை பற்றி மறைமுகமாக வெளியில் போனவங்களை பற்றினா அவங்க உள்விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் தான் கொண்டு போய் உட்கார வச்சிங்க, நடுத்தரில் உட்கார வச்சிங்க, அவர் அரசியலையே முடிச்சிங்க. இன்றைக்கி அவரை காப்பாற்றவும் இல்லை. ஜெயிக்கிறவங்கள தான் மோடிக்கு பிடிக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் வேலைக்காவில் டிமானிட்டைஸ் ஆகிட்டாரு, மதிப்பிழந்து போச்சுன்ட்டு செங்கோட்டையனை கொண்டு வந்தாங்க. செங்கோட்டையனும் வேலைக்காவில் டைரெக்டாக எடப்பாடியை வலிச்சிட்டாங்க. இன்றைக்கி யாராவது செங்கோட்டையனை பற்றியாவது ஓபிஎஸை பற்றியா பேசுகிறாங்களா? பார்த்தீங்களா? செங்கோட்டையனாவது எடப்பாடி கூட நிற்கிறாரு. ஓபிஎஸ் தனியாக 3 எம்எல்ஏ வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அவரை நம்பி வந்தவங்களை கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவரால் தன்னையை காப்பாற்றிக்க முடியல, மற்றவங்களை எப்படி காப்பாற்றுவார்? பிஜேபியை நம்பினா, குருமூர்த்தியை நம்பினா என்ன ஆகுன்றது ஓபிஎஸ் தான் உதாரணம். அப்போ இப்போ பாமக மீது வந்திருக்கக்கூடிய அக்கறையும் டெம்பரவரியான அக்கறை தானே? ஏங்க, டெம்பரவரி பர்மனன்ட்னு எதுவுமே இல்லைங்க. அது ரொம்ப ஆபாசமான அக்கறை. பாஜகவுக்கு எந்த கட்சி மேலே அக்கறை வந்ததுனாலும் அந்த கட்சி அழிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அது திருதராஷ்டிர ஆலிங்கன்னு வாங்க, கட்டி பூச்சா மொத்தமாக காலியாது.
பாமக மேல அவங்களுக்கு என்னங்க அக்கறை நான் கேட்குறேன். அந்த வாக்கு வங்கி தாங்க அவங்களுக்கு குறி. 4% இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி வந்து ஏற்கனவே 4லேருந்து 5% அது ஏற்கனவே சாதிய வாக்குகள். சாதிய வாக்குகள் பாஜகவுக்கு என்னைக்குமே நெருக்கமான வாக்குகள். சுயசாதி பெருமை என்பது பாஜக ரசிக்கக்கூடிய ஒன்று. வன்னிய இளைஞர்கள் மத்தியில் பாஜக வேரூன்றி கொண்டிருக்கிறது. நம் இளைஞர்கள் அந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை தடுத்தாக வேண்டும் என்று வெளிப்படையாகவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய சங்க கூட்டத்திலோ அல்லது கட்சி கூட்டத்திலோ பெரியவர் டாக்டர் ராமதாஸ் பேசினார். அவருக்கு அது தெரியுது. அந்த பல்ஸ் அவருக்கு தெரியுது. அட்லீஸ்ட் கட்சியவாது காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறார். அன்புமணிக்கு அந்த மாதிரி எந்த அக்கறையும் கிடையாது. உங்க கட்சி உள் விவகாரத்தில் குருமூர்த்தி வந்து பேசுனாருன்னா உங்க கதை முடியுதுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். இது எப்படி போகும் நாளைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட அவதானிப்பு வந்து கண்டிப்பாக அன்புமணிக்கை ஓங்கிடும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அடுத்து அமித்ஷா வருவார். குருமூர்த்தி வந்து சரியாகலைன்னா அமித்ஷா தலையிடுவார். அதில் வரமாட்டார், தலையிடுவார். அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஆஃப் ஆகிடுவாங்க. ஆஃப் ஆக வேண்டியவங்க அவங்க டைரக்ட் பிஜேபி லைனை கொண்டு போயிடுவாங்க அவங்கள. அன்புமணிக்கு தான் பிரச்சனை. இப்போ சிபிஐ வழக்குகள் அது மற்றது சொன்னீங்க. ஆமாம். பட் ராமதாஸ் தானே கன்வின்ஸ் ஆகணும். இல்லைங்க, அவர் வந்து அங்கே பிரச்சனை வருது. ஏன்னா வேற எதிர்பார்ப்புகள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேற அதிகார மையங்களோட எதிர்பார்ப்புகளை அன்புமணி நிறைவேற்ற தவறுகிறார். அன்புமணி மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றாருங்க ஃபேமிலிக்குள்ளே. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போய் என்னால் பேச முடியாது. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். புரியலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கலைஞர் எப்படி குடும்பத்துக்குள்ளே 10 பவர் சென்டரை பேலன்ஸ் பண்ணாரோ அந்த மாதிரி ராமதாஸ் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, விரும்புகிறாரு, முயற்சிக்கிறார். அன்புமணி அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறார். அவர் மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மறுக்கிறார். பிரச்சனையோட மூலமே இதுதான். அந்த எதிர்பார்ப்புகள், அந்த விருப்பு வெறுப்புகள், அதை நிறைவேற்றணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளே அதிகார மையங்கள் நிறையா இருக்குது. கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குது. எல்லா ரிசோர்ஸஸும் வருது உங்களுக்கு. பிஜேபியோட அலையன்ஸ்னால் ஸ்கை இஸ் த லிமிட். தேவையானதெல்லாம் கிடைக்கும். தேவையானதெல்லாம் கிடைக்கணும் போது குடும்பத்துக்குள்ளே இருக்க அதிகார மையங்கள் அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் அகாமடேட் பண்ணணும். கலைஞரை அகாமடேட் பண்ண மாதிரி நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, சிக்கல் வருது. பிஜேபியோட பொலிட்டிக்கலாக போகணுமா வேணாமான்றது இஷ்யூவே கிடையாது. இல்லை, அப்பா புள்ள, தாத்தா பாட்டி, பேரம் புள்ள, குஞ்சும் குழுவம் உட்பட அந்த குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அதில் எந்த சந்தேகம் வேணும். இஷ்யூ பர்சனல். இப்போ அந்த பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் குருமூர்த்தியும் அதன் நபர்கள் உள்ள போகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓகே, எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, இனி நான் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, நான் எடுக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் மீட்டிங்லாம். பட் மறுபடியும் ராமதாஸ் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கரெக்ட் சார். அது சும்மா அது வாய்ஸ் அவுடாது. எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சுன்றதுலாம் வாய்ஸ் அவுடாது. பட் ஒரிஜினல் பவர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்கா? அவர்கிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் ஜெயிக்க முடியுதோ இல்லையோ அவரால் கெடுக்க முடியும் இன்னைக்கு. இதோட அடுத்த கட்டத்துக்கு இந்த சண்டை போகும்போது அமித்ஷா தலையிட்டா மட்டும்தான் இதுக்கு முடிவு வரும். அமித்ஷா தலையிடலைன்னா இது வெட்டின்னு குத்தின்னு, அதாவது வந்து அப்பா மகன் பிரச்சனையில இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து ரொம்ப நாராசமா இருக்கும். இவங்க எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, இத்தனை சண்டையும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வச்சுட்டு நடக்குது. இவங்க கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு போக முடியாதுங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். ஏடிஎம்கே தான். இந்த விஜயோடலாம் போறதுன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிக்கணும்னா நாங்கள் ஏடிஎம்கேவோட போய் ஆகணும். ஏடிஎம்கேவோட போறீங்கன்னா அங்கே பார்கெனிங் பவர் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒழுங்கா இருக்கணும். ஒன்றுபட்ட பாமக தான் ஏடிஎம்கே கிட்ட வலுவா டிமாண்ட் பண்ண முடியும். பலவீனமா இருக்க பாமக அல்லது 2ஆ உடையுதுன்னு வச்சுக்கோங்க. அது உடையாது நான் நம்புறேன். ஒருவேளை உடைஞ்சதுன்னா அது எந்த பாமக அவங்க சீட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று, பிஜேபிக்கு இதில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்கக்கிட்ட வெரி பவர்ஃபுல் அலையன்ஸ். கூட்டணி கொள்கை ரீதியிலான கூட்டணி ப்ளஸ் அவங்க கட்சிகளுக்குள்ள, அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒத்திசைவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப அழகாக ஸ்டாலின் வந்து 6 ஆண்டுகளாக அதுவும் பவருக்கு வந்த பிறகு நடத்திட்டு போகிறாரு. இப்போ தேமுதிகவும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க போனாலும் போவாட்டியும் அவங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அலையன்ஸ் கையில் இருக்குது. 4 முனை போட்டியில் கிளியராக டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சிரும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இதை பிஜேபி எப்படியாவது தடுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலை, கீழே அது டேக் ஆஃபே ஆகலை. அதனால தான் விஜயை வான்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நயினார் நாகேந்திரன் கூப்பிட்றாரு, கடம்பூர் ராஜு கூப்பிட்றாரு, வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கிறாங்க. விஜய் கூட இருக்கவங்க யாராவது ஏதாவது பேசின மாதிரி வீடியோ வந்துன்னா கூட அதை அப்படியே கூல் டவுன் பண்ணுறாங்க, அதை பெருசுப்படுத்துறதில்ல. ஏன்னா இவங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. அப்போ விஜய் வந்து தங்களை காப்பாற்ற மாட்டாருன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. விஜய் வரலாம், வராமலும் போகலாம். இன்னொன்று, இந்த அலையன்ஸில் இப்போ தேமுதிகவும் வெளியில் போயிடுச்சுன்னா பாமக தான் இருக்கிற பவர்ஃபுல் பார்ட்டி. 4 to 5% ஓட்டு இருக்குது. அது பலவீனம் அடையிறதோ அல்லது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, தனியாக போகிறதோன்றது அது பலவீனம் அடைவது
நம்ம அலையன்ஸுக்கு இன்னமும் ஆபத்து. அது திமுகவுக்கு இன்னமும் பலம் சேர்க்கும்ன்றது காரணத்தால தான் எப்படியாவது ஒன்றுபட்ட பாமக வேணும்னு விரும்புறாங்க அவங்க. ஒன்றுபட்ட பாமக வேணும்னு விரும்புறதுன்றது, அங்க இருக்கக்கூடிய சிக்கல் இன்னைக்கு பிஜேபி வேணுமா வேணாமான்றது கிடையாது. ஃபேமிலி இஷ்யூன்னும் போது அவங்களால அத ஹேண்டில் பண்றதுல தண்ணி குடிக்கிறாங்க. இப்படிதான் நீங்க இத புரிஞ்சுக்கணும். லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி பாமகவ உடைக்குதுன்னு நான் சொல்றது இன்னைக்கும் உண்மை. ஆனா, அந்த ஸ்டேஜ தாண்டி இன்னைக்கு அவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, அன்புமணி கை ஓங்குறதுன்றத அவங்க விரும்புறாங்க. இஷ்யூஸ்ல வந்து அவங்க வந்து இப்ப வக்ஃப்லலாம் வந்து அன்புமணி தலைவரா இருந்தா டைரக்ட்டாவே ஓட்டு போட்டுருப்பார். யோசிச்சு பாருங்க. நம்ம போன வாரம் பேசினோம் தான். அசெம்பிளில வக்ஃப் சட்டத்துக்கு பார்லிமென்ட்ல கொண்டு வர உத்தேசித்திருக்கிற எப்ப கொண்டு வருவான்னு அப்ப தெரியவே தெரியாது. வர இருக்கிற சட்டத்துக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம். அதுல பாமக போய் முண்டி அடிச்சுன்னு ஓட்டு போடுது. ஆக்சுவல் பில்லு வரும்போது அன்புமணி புறக்கணிக்கிறார். இத விட ஒரு மோசடி அரசியலு எந்த கட்சியாவது பண்ண முடியுமா? ஆக்சுவலா நம்ம அத தான் பேசணும். அப்பா மேல புள்ள பாட்டில் அடிச்சானா, அம்மா மேல பாட்டில் அடிச்சாங்களா? யார் கால புடிச்சுன்னு அழுதா? யார் கைய புடிச்சுன்னு அழுதான்றதெல்லாம் அற்பத்தனமான அரசியல். நம்ம பேச வேண்டியது பாமகவோட பாலிடிக்ஸ். வக்ஃப் சட்டத்துல பல்டி அடிச்சாங்கல்ல. இத விட ஒரு மோசடி அரசியல் ஏதாவது உண்டா? இன்னைக்கு குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் அங்க தைலாபுரத்துக்குள்ள போறாங்கன்னா, கட்சி என்ன லட்சணத்துல இருக்குது? இவங்கலாம் கால வச்சா விளங்குமா உங்க கட்சி? அவங்க ஏன் இத விரும்புறாங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல டிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்குது. 4 முனை போட்டியில கிளியர் அட்வான்டேஜ். ஏடிஎம்கே இன்னமும் கீழ போகுதுன்னா, பாமகவும் இல்லன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மிக மிக மோசமான நிலைமையில போய் நிக்கும். 70% ஏடிஎம்கே ஆளுங்களுக்கு பிஜேபிய பிடிக்கல. இந்த நேரத்துல பாமகவும் பலவீனம் அடைஞ்சதுன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்க ஒரே கட்சியும் வெளியில போகுது. அதனால அத எப்படியாவது கொண்டு வந்துரணும்னு அவங்க பார்க்குறாங்க. அவ்வளவுதான் இது. இது எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே என்னுடைய கணிப்பு சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். அவங்க இத உண்மையிலேயே அவங்க பாமகவ கொண்டு வந்துடணும். 4% ஓட்டு ரொம்ப குரூஷியல். ஏன்னா டிஎம்கே வந்துரும். அவன பொறுத்தவரைக்கும் பிஜேபிய பொறுத்தவரைக்கும் திமுக வரக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு எய்ம். மத்ததெல்லாம் செகண்டரி. இப்போ பாமக உள்ள இழுக்கணும் அப்படின்னும்போது ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்க காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க. பஞ்சாயத்து பண்ணுவாங்க. கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன். இது குருமூர்த்தி தலையீடு ஒண்ணும் நடக்கலன்னா, கண்டிப்பா அமித்ஷா லெவல்ல அங்கருந்து பேசுவாங்க. அமித்ஷா லெவல்ல பேசுனாங்கன்னா, ராமதாஸால அவ்வளவு சீக்கிரமா அத ஒதுக்கி தள்ள முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ராமதாஸுக்கு என்ன நெருக்கடி? நெறைய நெருக்கடிகள் இருக்குங்க. நீங்க அன்புமணிக்கு நெருக்கடி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியல. யார காப்பாத்தணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரோ அவங்களுக்கு நெருக்கடி இருக்கும். ஓகே. அப்படிலாம் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்காதீங்க. 87 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு என்னலாம்? அவருக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாங்க. அவரு சிலர காப்பாத்தணும், சிலருக்கு செய்யணும்னு நினைக்கிறார்ல. எல்லார் ஜாதகத்தையும் அவன் கையில வச்சிருப்பாங்க டெல்லியில இருக்கவனுங்க. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பவர் சென்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு அதிகார மையங்கள், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் கம்ப்ளீட்டா அவங்க கையில இருக்கும். குருமூர்த்தி பேசினா அத உதாசீனப்படுத்தக்கூடிய ராமதாஸ், டெல்லியிலேருந்து யாராவது பேசுறாங்கன்னா, நான் அமித்ஷான்னு கூட சொல்லல. அமித்ஷாக்கு 3 படி கீழ இருக்கவங்க யாராவது பேசுனாங்கன்னா கூட அது ஒதுக்கி தள்ள முடியாது. குருமூர்த்தி நாங்க அன்னைக்கு அரசியல் பேசவே இல்லன்றாரு. பொய் தானங்க பேசுவாரு. அவர் வாய திறந்தா பொய் தானங்க. என்னைக்குங்க உண்மை சொல்லியிருக்கேன். நீண்ட கால நண்பர் அவரு. யாருமே அப்படிதான் பேசுவாங்க. அது ஒரு விஷயம். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மிஷன்ல வரவங்க நாங்க அரசியல் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் பதில் இது. அதை எடுத்து வச்சு நீங்க கேள்வி கேட்கறதே தப்பு முதல்ல. குருமூர்த்தி அங்க போனாருன்றதான் நியூஸ். அவ்வளவுதான். அதனால இது அந்த கட்சி பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஆனா அவங்களே அவங்க தலையில மண் அள்ளி போட்டுக்கிறாங்க. என்னைக்கு கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள் கீழே போய் தனிமனித ஆசாபாசங்கள் வந்து ஒரு எல்லையை கடந்து போதோ, என்றைக்கு அதிகார மையங்கள் என்பது ஒரு அதிகார மையத்தை தாண்டி குடும்பத்துக்குள்ள திருமண பக்கம்லாம் அதிகார மையங்கள், 1 டசன் அதிகார மையங்கள் என்று வருகிறதோ, அன்றைக்கு அந்த கட்சி அழிவு பாதையில் போகிறது என்ற அர்த்தம். இதை தான் பிஜேபி ரசிக்கும். நாடு முழுவதும் ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் அவங்க எப்படி உடைச்சாங்களோ, எப்படி தங்கள் வழிக்கு கொண்டு வந்தார்களோ, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாமகவையும் வழிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். இந்த பிரச்சனை சரி செய்யப்படும்னு நான் நம்புறேன். கட்சியெல்லாம் உடையாது. பாமகவை ஒன்றுபடுத்தி தன் பக்கம் பாஜக இழுத்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நேத்து இதே நேரம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது சில சேனல்ல. தாவேகாவுடன் பாமக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி. இதனால் எதுவும் பாஜக அவசரப்படுகிறதோ? இல்ல. அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. நேத்து மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே அந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. நேத்து அந்த தகவல் கசிய விடப்பட்டது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் பிரஸ் மீட்னு சொன்னதால கசிய விடப்பட்டது. அந்த மாதிரி அலையன்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்ததுன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூடயாவது போய் ஜெயிக்கணும்னா அது ஒன்று திமுகவோட போய் ஜெயிக்கணும், இல்லை அண்ணா திமுகவோட போய் ஜெயிக்கணும். தனியாக நின்று அவங்க சைபர் தான். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 214 பெரிய முட்டை அண்டா. இன்னைக்கு விஜயோடலாம் போனாங்கன்னா அது விளங்காது.
முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, விளங்கவே விளங்காது. பாமக ஓட்டுனா விஜய்க்கு போகலாம், விஜய் ஓட்டெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதில் அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் கிளப்பி விடப்படும். அது எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவது இயல்பானதும் கூட. அதெல்லாம் வந்து பெரிஃபரல் இஷ்யூன்னாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு. அதெல்லாம் அது கிடையாது. நம்ம கோர் இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். த ரோல் ஆஃப் பிஜேபி. குருமூர்த்தி போகிறாருன்னா கண்டிப்பாக டெல்லியிலேருந்து சொல்லி ஆர்எஸ்எஸோட பிஜேபி ஹைகமாண்டோட உத்தரவில் தான் அவர் போகிறார், நேரடியாக போகாமல். அதனால தான் நான் சொல்கிறேன், இது அவங்க டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை தாண்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பர்செப்ஷன் அவங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத்தனைக்கும் அவங்களுக்கு 0.43% தான், 0.5% கீழே தான். பட் ஸ்டில் பர்செப்ஷன் வைஸ் தேமுதிக போகுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பலம் தான். அது திமுக கூட்டணிக்கு அது ஒரு பலம். அது ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஆல்ரெடி ஜெல் ஆகலை, டேக் ஆஃபும் ஆகலைன்னும் பொழுது அந்த கூட்டணியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிற ஒரே பெரிய கட்சி, மினிமம் 4% வச்சிருக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படியாவது இந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்துன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது இந்த சண்டை ரொம்ப நாள் நீடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நேரத்தில் சண்டை சமாதானமாய் உள்ளே சேர்ந்தாலும் அது ஜெல் ஆகாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால தான் அது இப்பயே சரி பண்ணி உள்ளே கொண்டு வந்துடணும்னு பிஜேபி விரும்புது. ஏன்னா அவங்க எதிரி திமுகன்ற காரணத்தால். அந்த முயற்சி தான் இன்னைக்கு குருமூர்த்தியோட முயற்சி. மார்ஷல், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது இந்த பிரச்சனையை பிஜேபி தீர்த்து வைக்கும், ஒன்றுபட்ட பாமகவை உறுதிப்படுத்தும், அதை என்டிஏவுக்குள்ளே அவங்க இழுத்துப்பாங்க. நான் நம்புகிறேன் அதை. ஏன்னா வேறு வழி கிடையாது பாமகவுக்கும். இந்த சிக்கலை அவங்க தீர்த்து வைப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அதை ரொம்ப முரண்டு பிடிச்சாரு ராமதாஸ்னா அவங்க சாமபேத தான தண்டத்தை கடைபிடிப்பாங்க. பெரிய அளவுலலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி சரி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு எளிமையான புரிதலுக்காக கேட்குறேன். கடந்த முறை அதிமுகவில் பிரச்சனை வந்தது, பிஜேபி தலையிட்டது. அதுக்கு பிறகு பல விஷயங்களை பார்த்துருக்கோம். நீங்களே சில இடங்கள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. முடிவை அதிமுக எதை செய்யணுன்ற முடிவை பிஜேபி தான் எடுக்கணும். இதுக்கு பிறகு பாமக சுயமா முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதை தான் நான் இவ்வளோ நேரம் அங்கே சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு குருமூர்த்தி வந்திருக்காரு, அடுத்து அமித்ஷா வருவார். எந்த பிரச்சனையிலையும் சரி, எந்த பிரச்சனையில் என்னன்னா பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள ஒன்றுபட்ட பாமக வரணும்னு பிஜேபி என்ஷூர் பண்ணும். உடையறதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகே, உடையறத விரும்ப மாட்டாங்க. எல்லாரையும் உடைச்ச பிஜேபி பாமகவையும் உடைச்சிச்சு, நீ தானே மாற்றி பேசுறேன்றாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் கடந்த ஆண்டு நடந்ததை சொன்னேன். ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலிசியை வந்து பாமகக்குள்ளே இருக்கிறத ஒரு கட்டத்தில் பிஜேபி அலோவ் பண்ணுச்சு, இனிமேல் அலோவ் பண்ணாது. நான் தான் சொன்னேன், வக்ஃப் சட்டம் மாதிரியான முக்கியமான சட்டங்களில் ராமதாஸ் தனி லைன் எடுக்க முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் ஒரு நல்ல லைன் எடுத்தார். அன்புமணி தான் சுயநலத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனியாக போனார். கட்சியும் பெரிய சரிவை சந்திச்சு. இன்ஃபேக்ட் இன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட், தன் சுயநலம் கருதியாவது அன்புமணி வந்து அன்னைக்கு அதிமுக கூட்டணியில் போயிருந்தா இன்னைக்கு அவர் கையில் 3 MP இருப்பாங்க. எந்த கேஸை பற்றியும் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத கட்டத்தில் 3 MPs இருக்கும்போது மோடி தொடக்கூட மாட்டார் அவங்க. ஆனால் அரசியல் குறுகிய பார்வை, தனிப்பட்ட பலவீனங்களால் அன்புமணி அவர்கள் எடுத்த தவறான முடிவு இன்னைக்கு அவருக்கே வினையாக வந்து முடிஞ்சிருக்குது. பட் எனவே அவர் டோட்டலி பிஜேபிக்கு சரண்டடு. அதனால் பிஜேபி அவரை காப்பாற்றும். பாமகவை அன்புமணி ராமதாஸ் சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல் போகாமல் அதை சரி பண்ணி தட்டி கொடுத்து பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து பாஜக என்டிஏ கூட்டணிக்குள், அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இழுத்துக்கொள்ளும் என்று தான் நான் நம்புகிறேன். உடச்சிக்கிட்டு போகிற அளவுக்குலாம் ராமதாஸுக்கு டைரக்டாக பிஜேபியை ஹெட்-ஆன் கொலிஷன் போகிற அரசியல் துணிச்சல் ராமதாஸுக்கு இல்லை நான் நம்புகிறேன். நேரடியாக பிஜேபியோட மோதக்கூடிய ஒரு நிலையில் இன்று ராமதாஸ் இல்லை. நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது. அதை கரெக்டாக பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. இதில் நம்மளுக்கு டிஎம்கே தொண்டர்களுடைய பல்ஸ் தெரியும், ஏடிஎம்கே தொண்டர்களுடைய அந்த மனநிலையும் நம்ம பேசியிருக்கோம். பாமக தொண்டர்களுடைய மனநிலை அந்த ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி இது மாதிரி இருக்குது. அது ப்ரோ பிஜேபின்றது ஆன்டி பிஜேபி பெரிய அளவில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. தலைவர் இன்னைக்கும் 1000 சொன்னீங்கன்னாலும் சமூகத்து மக்கள் மத்தியில், வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் ராமதாஸுக்கு இருக்க மரியாதை மதிப்பு வேற எந்த தலைவருக்கும் வன்னியர் சமூக தலைவர்களுக்கு கிடையாது, அன்புமணிக்கெல்லாம் கிடையாது. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கம்யூனிட்டி லீடர்ன்ற முறையில் வன்னியர் சமூகத்து வாக்காளர்களுக்கு ராமதாஸ் மேலே ஒரு மரியாதை இருக்குது.
அவர் அதனால பிஜேபியோட போனா அவங்க பிஜேபியோட போவாங்க, பிஜேபியோட வேணாம்னா பிஜேபியோட Okay. வேண்டாம், அவ்வளவுதான். பெரிய அளவுல பிஜேபி மீது காதலோ வன்மமோ ரெண்டுமே கிடையாது. ஆனா இந்த சண்டை வந்து நீடிச்சதுன்னா கீழே வந்து வன்னிய இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜய் விக்கிரவாண்டியில நடத்தின கூட்டத்துல பாமகவோட வாக்குகளையும் அவர் சிதைக்கிறார் என்பது தெளிவாகவே தெரிந்தது. அதை தான் வந்து பிஜேபி இன்னைக்கு எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு பாக்குறாங்க. இது இந்த 4% தான் இந்த ஓட்டு. உங்களுக்கு அந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் சீக்கிரமா இந்த சண்டை முடிவுக்கு வந்ததுன்னா, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னா ஒரு 10 நாள் எல்லாரும் இந்த மறந்துட போறாங்க. அது எலெக்ஷன் டைம்ல ஏடிஎம்கே பிஜேபி பாமக சேரும்போது அந்த எலெக்ஷன் ஃபீவர்ல மற்ற இஷ்யூஸ்லாம் கீழே போயிடும். அப்போ அவங்க வாக்கு வங்கி வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதில் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது கண்டிப்பாக 5 வருஷம் திமுக கவர்மெண்ட் நடத்திட்டு போகும்போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக மற்ற விஷயங்களை பின்னுக்கு தள்ள தான் செய்யும். லாங் டேர்மில் அவங்க பிஜேபி கிட்ட ஐக்கியமாவார்கள். லாங் டேர்மில் அவங்க கண்டிப்பாக பிஜேபியோட தான் போய் சேருவாங்க. ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி எல்லாம் பெரிய அளவில் வந்து பாஜக மீது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காதலோ வன்மமோ ரெண்டுமே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அதுக்குள்ளே ஒரு செக்ஷன் வந்து பிஜேபி நோக்கி நகர்றாங்கன்றது உண்மை. அவங்க சித்தாந்த ரீதியாக பிஜேபி நோக்கி நகர்றாங்க. சாதி பெருமை நம்ம சொன்ன மாதிரி சுயசாதி பெருமை வந்து இந்துத்துவாவுக்கு நெருக்கமானது. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் மதசார்பற்ற சக்திகளுக்கு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் லீடர்ஸ் இல்லை, நல்ல லீடர்ஸ் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுவும் வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லை, இமேஜினேஷனோட இல்லை. மற்ற மாநிலங்களில் அவங்க எப்படி இந்த மாதிரி தான் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னுவாங்க. ஒவ்வொரு ஜாதியிலையும் இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலை கொண்ட இளைஞர்களை, இளம் பெண்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பது, அதை வாக்கு வங்கியாக அந்த மக்களை மாற்றுவது என்பதெல்லாம் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் அவங்க செஞ்சுருக்காங்க, பல ஜாதிகள் மத்தியில். இங்கே தமிழ்நாட்டில் அதை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கொண்டு போக முடியல. ஆனால் அந்த முயற்சி அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2015 மோடி அரசு பதவியேற்று ஓராண்டு கழித்து தேவேந்திர குல வேளாளர்கள் மாநாடு நடத்தி அவங்கள அமித்ஷாவே வந்து பேசினார் மதுரையில். அப்போ இத்தனைக்கும் அவர் பிஜேபி தலைவராக இருந்தார். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர், டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கோரிக்கை வினோதமான கோரிக்கை, எங்களை எஸ்டி லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஆக்கணும்னாங்க. அப்புறம் இங்கிருந்து அந்த ஒரு நாள் மாநாடு முடிஞ்சோடனே குருமூர்த்திலாம் கலந்துக்கிட்டார். இங்கேருந்து 40 பேரை கூட்டிட்டு மோடி வீட்டுக்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டுலாம் பேச வச்சாங்க. கிருஷ்ணசாமி அவங்க கூட்டணியிலேயே வச்சாங்க. ஆனால் கிருஷ்ணசாமியை தக்க வைக்க முடியல. 14, 19 அவங்க கூட இந்த கிருஷ்ணசாமி 24 வெளில போயிட்டாரு. ஆனால் அந்த முயற்சி அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், சாதிகளை தன்வயப்படுத்துவதுன்றது அவங்களுக்கு வந்து கைவந்த கலை. ஆனால் மற்ற மாநிலங்கள் அதை வெற்றிகரமாக செய்ய முடிந்த பாஜகவில் தமிழகத்தில் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக, குறிப்பாக பாஜக தலைவர்கள் அந்தந்த சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு விதமான இமேஜினேஷனோ, இந்த மாநில மக்கள் தமிழ்நாட்டுக்கே உரிய பிரத்யேக குணாம்சங்களை பற்றின புரிதலோ அல்லது வந்து ஒரு ஆழமான அறிவோ இல்லாமல் இருப்பது. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல் வந்து புறக்காரணிகளை பார்த்தீங்கன்னாலும் இவங்க என்ன பண்ணாங்கனாலும் பிஜேபி பக்கம் நகர்றதுக்கு மக்கள் மறுக்கிறாங்க, எந்த சாதியை சார்ந்தவங்களாக இருந்தாலும். அது அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. எப்பயுமே அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. 4% வன்னியர் வாக்குகளை வந்து தன் பக்கம் வைத்துக்கொள்ள பிஜேபி ரொம்பவே பிரயத்தனப்படுகிறது. திமுக 2வது முறை ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி பலப்படுத்தப்பட வேண்டும். அதில் கூட்டணியாக இருக்க ஒரே ஒரு கட்சி இன்றைக்கி பாமக தான். இன்றைக்கி எடப்பாடியால் வந்து ஒரு 0.43% இருக்கிற ஒரு தேமுதிகவை கூட தான் பக்கம் வச்சுக்க முடியல. அப்படின் போது இவர் என்ன தலைவர் என்கின்ற கேள்வி கட்சிக்கு உள்ளேயும் வெளியிலையும் பிஜேபி மத்தியிலையும் எழ ஆரம்பிக்குது. ஸோ இந்த அலையன்ஸை வந்து ஒரு கட்டி காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இன்றைக்கி பாஜக இருக்குது. அதனால் பாமகவை சரி செய்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து பாஜக தன்னுடைய பக்கம் இழுத்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.